யாரா காரணம்? நானே இருந்திருந்தா அந்த மாதிரி பொண்டாடி இத்தனை நாளைக்கு மயிறு கூட வச்சிருக்க மாட்டேன். அப்படியே கொண்டுட்டு போய் அப்படியே காளியா கோயிலுக்கு களத்து சதுக்குன்னு வெட்டியிருக்கேன். கூட பிறந்த அண்ணன் நான் இருக்கிறேன். என் பொண்டாட்டிய தங்கச்சி அடிக்கலாமா? இதுக்கு மேல பொறுத்ததெல்லாம் பொறுத்து இந்த மாதிரி ஊம்பனா புல்ற வெகு புல்ற எதுக்கு மேல அவன் அடிக்கிற அடியில அவன் என்ன ஆவரான்னு மட்டும் பாரு. மணி அடிச்சிருச்சு. ஏய் யாருங்க? அவளை கொல்றோம். என்ன என்னைக்கு எல்லாமே கூட்டுக்கார ரொம்ப குரல ஏத்தி பேசுறாரு. என்னடி என்னங்க என்னடி இதெல்லாம் பயந்துக்கிட்டு நினைச்சியா? சரி இவன் இன்னைக்கு அடிக்கிற அடியில ஏன் பயந்துட்டோம்? குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது. பையன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன். பையன் வாழ்க்கையோட நினைச்சு பார்த்தான். இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா இனிமேல் நமக்கு இந்த பொண்டாட்டி தேவையில்லையா? தேவையில்லை. என்ன மாதிரி பொண்டாட்டியா? சரி மாட்ட கொண்டு வந்து கல்யாணம் ஆகியாவா? ஆளு முகர கூதி பாரு. ஈக்கு மாத்து பூச்சி அடிக்கிற தாயாளு யாரையும் அடிச்சா பொண்ணு கூடுவா. உன்னால கையிலாவாதுங்கிறது எனக்கு இல்ல. அவ போயிட்டாளா? போயிட்டால வா கூட்டுக்கு வா. வாடப்படி 1000 முறை சொன்னாரு என் வீட்டுக்காரர். ஆமா கட்டட புருஷனுடைய வார்த்தையை கேட்காம ஏன் பிறந்த வீட்டுக்கு வந்து நான் அவமானப்பட்டதுதான் பேரு. ஆமா ஆமா என்னைக்கு இருந்தாலும் கல்லானாலும் கலவன் உள்ளானாலும் அப்படி இருக்கும்போது கணவனுடைய பேச்சை கேட்காம ஒரு அண்ணனோட வாசலை தேடி வந்து இப்படி அவமானப்பட்டுட்டோம். தாய் வீடு அரண்மனையும் சரி, புருஷ வீடு கொடைக்காலையும் சரிம்பாங்க. 1000 தான் பிறந்த வீட்டுல செல்வத்தோடு வாழ்ந்திருந்தாலும் கட்டின புருஷ வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் ஒரு கஞ்சா கூலா கிடைச்சிட்டு கூட நம்ம புருஷ வீட்டுல இருந்துட்டோம்னா அதுக்கு உண்டான மரியாதை நிச்சயமா இருக்கும். சொத்து சுகம் இருக்குதே சொல்லி பிறந்த வீட்டுக்கு போனோம்னா நமக்கு அவமானம் தான் மிச்சம். என்னதான் காசு பணம் இருந்தாலும் இந்த நாட்டுல இருக்கிற மக்களும் சரி, வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரங்களும் சரி, உண்டாக மற்றவள் வரணியாக இருந்து விட்டா இந்த ஊரும் பேசுது, நம்ம வீடும் பேசுது. 1000 முறை சொன்னாங்க வீட்டுக்காரரு, என் புருஷ வார்த்தையை கேட்காம என் பிறந்த வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டதெல்லாம் போதும். எப்ப வரடி வரடின்னு சொல்லி அவமானப்படுத்தினாலும் அவன் முன்னாடி பிள்ளைய பெத்து காட்டணும். பெத்து காட்டி அவன் மூக்க போய் நாம அறுக்கிறோம். இதே கோபத்தோடு இப்பவே கட்டு கட்டா நீர் அணிந்து காவி உடை மேல் தரித்து அரகரா சிவசிவா என்று சொல்லி அந்த சிவனை கோரி போவோம். வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்த சிவனையே கதி என்று போலாம். உடனே தரட்டும். இல்லை என்றால் அந்த வெள்ளிக்கிரியிலே மாட்டு படியலாம். போகலாமா? அதாவது வர்ணமலை ஆகப்பட்டவள் தன் அந்நிலத்தில் அவமானப்பட்டு இருவேல் பட்டுக்கு நாம உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் முக்கன் படித்த பரமேஸ்வரனை கோரி வரத்தை தவத்தில் இருந்து உத்தரபாகியத்தை பெற வேண்டும் என்பதற்காக போகும் பொழுது முக்கன் படித்த பரமேஸ்வரனுடைய மனைவியாகப்பட்ட உமா பார்வதி வருமுதம்